எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான நான் ஒரு ரெசிபியோடு வந்திருக்கேன். அது வந்து என்னென்னா ஆம்லா, கறிவேப்பிலை, புதினா அண்ட் ஜிஞ்சர் இதெல்லாம் சேர்ந்து நம்ம வந்து ஒரு ஜூஸ் பண்ண போகிறோம். இந்த ஜூஸை டெய்லி குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த ஜூஸில் வந்து மெயினான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம நெல்லிக்காய் தான். ஸோ இந்த நெல்லிக்காயில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. இந்த நெல்லிக்காயில் இட் இஸ் வெரி ரிச் இன் விட்டமின் சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விட்டமின் சி வந்து இட் ஆல்சோ ஆக்டர்ஸ் இன் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து நிறைய ஆய்வுகள் வந்து சொல்லியிருக்கு. ஸோ இந்த ஆம்லாவை டெய்லி நம்ம உங்கள் உணவுகளில் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கும் நல்லது. அந்த என்னென்ன பெனிஃபிட் இதெல்லாம் சேர்ந்து குடிக்கும்போது என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது பின்னாடி சொல்கிறேன். ஸோ இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை வந்து இட் இஸ் ரிச் இன் அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிட். அதனால் கருவுற்ற தாய்மார்கள் இல்லைன்னா நம்ம இரும்பு சத்து கம்மியாக இருக்கிறவங்க, அனிமிக்காக இருக்க பேஷண்ட்ஸ் இதெல்லாம் வந்து டெய்லி இந்த கருவேப்பிலையே உண்டா நல்லதுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் வந்து இன்டைஜஷனை வந்து கிளியர் பண்ணோம், டைஜஷனை என்ஹான்ஸ் பண்ணோம். இந்த ஜிஞ்சர் வந்து எங்கேயாவது வீக்கம் இருந்ததுன்னா அந்த வீக்கத்தை அது சரிப்படுத்தும். அதனால் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் இதுக்கு இருக்கிறதா நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மின்ட் லீவ்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மின்ட் லீவ்ஸில் வந்து விட்டமின் ஏ, சிஇ இதெல்லாம் இந்த விட்டமின்ஸ் இருக்கிறதா இதை சொல்லியிருக்காங்க. அது தவிர மினரல்ஸ் லைக் கால்சியம், பாஸ்பரஸ் இதெல்லாம் இந்த மின்ட் லீவ்ஸில் இருக்கிறதா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அண்ட் இந்த கறிவேப்பிலை, ஆம்லா, மின்ட் லீவ்ஸ், ஜிஞ்சர் இதெல்லாம் ஜூஸாக நம்ம அடித்து நம்ம டெய்லி குடிச்சிட்டு இருந்தால் நம்ம உடம்புக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படி இருக்கிறது நிறைய ஆய்வுகள் சொல்லியிருக்காங்க. இந்த ஜூஸ் வந்து ஸ்கின்னுக்கு நல்லது, சுகர் பேஷண்ட்ஸ்க்கு நல்லது, வெயிட் லாஸ் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நல்லது, இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுங்கிறதுக்கு நல்லது, ஹேர் ஃபால் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இப்படி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த ஜூஸில் இருக்குங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம நெல்லிக்காய், இந்த மின்ட் லீவ்ஸ், ஜிஞ்சர் அண்ட் கறி லீவ்ஸ் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் எடுத்து ஒன்றா போட்டுக்கோங்க. இதை வந்து இதெல்லாம் நீங்கள் கிரைண்ட் பண்ணுங்கள். மிக்சியில் கிரைண்ட் பண்ணி ஒரு க்ரீன் கலர் பேஸ்ட்டாக உங்களுக்கு வருங்க. இந்த க்ரீன் கலர் பேஸ்ட்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி திரும்பி நீங்கள் கிரைண்ட் பண்ணி நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணால் அது வந்து சூப்பரான ஒரு ஹெல்தி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஜூஸை நீங்கள் தினமும் உங்கள் உணவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகும். இந்த நெல்லிக்காய், கறிவேப்பிலை ஜூஸ்க்கு வந்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. அதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் உள்ள விமென்கள் வந்து இதை எடுத்தாங்கன்னா அவங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து சரியாகிறதா நிறைய ஆய்வுகள் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜூஸை நீங்களும் டெய்லி உங்கள் உணவில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக இருங்க. நீங்கள் உங்களோட உடம்புல நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த ஜூஸை நீங்கள் எடுக்கும்போது.